ஓகே, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியாக எடிட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரே கிளிக்கில் தான் எடிட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஏன்னா வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி பிஎன்ஜிஸ்லாம் எப்படி எங்கே டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். சின்ன சின்ன பிஎன்ஜிஸ் எமோஜிஸ் எல்லாம் எங்கே டவுன்லோட் பண்ணிப்பேன் நான் சொல்லியிருப்பேன். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் நிறையா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து டேரெக்டாக நீங்கள் அலைட் மோஷன் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட் நம்ம வந்து 3D ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும் ரைட் சைடு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சென்ட்ரலில் இருக்கும். அந்த ஸ்கொயர் ஐக்கானை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு அதில் கேமரா மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னாவே 3D ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிரும். இந்த ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ 3D ஆப்ஷன் எனேபிள் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் டெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டே டெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், ஆல் மெட்டீரியலில் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த ஃபாண்ட்டை வந்து மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. இதில் வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு மேலே ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்துட்டு மேலே 3 லைன் இருக்கும், பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த 3 லைன் செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க ஃபாண்ட் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிங்கனாவே இதில் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் மேலே சர்ச் ஐக்கான செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண ஃபாண்ட்டை வந்து சர்ச் பண்ணிவிட்டு இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சில டெக்ஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபாண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. மேலே டாப்பில் வரும் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். வேறு எந்த கீழே இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட் இருக்கும், இன்னும் 2-3 டெக்ஸ்ட் இருக்கும் மேலே, அதாவது டாப்பில் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இதோட ஃபாண்ட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாவே போதும், ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிஎன்ஜி நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அந்த பிஎன்ஜி நீங்கள் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு அதில் ஸ்டார் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும் ரைட் சைடு. அந்த ஸ்டார் ஐக்கானை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார் ஐக்கானை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாவே நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வேறு இமேஜ் வச்சு எடிட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பிஎன்ஜிஸ் எமோஜிஸ் எல்லாம் நான் எங்கே டவுன்லோட் பண்ணிப்பேன் சொல்கிறேன்னு சொன்னேன். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். அந்த போக்கி இமோஜிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், டேரெக்டாக கெட் பண்ணிக்கலாம். அது எங்கே டவுன்லோட் பண்ணுறேன் நான் சொல்கிறேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிக்சார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து தான் நம்ம எல்லாமே எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நான் பிக்சார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு பிக்சார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு எடிட் ஃபோட்டோன்னு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டிரான்ஸ்பரண்ட் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பாக்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷன் அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஸ்டிக்கர்ஸில் போய்க்கோங்க. கீழே ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், அதில் போய்க்கோங்க. இதில் ஐஃபோன் எமோஜின்னு டைப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஐக்கான் கிடச்சிருக்கும். அந்த போக்கி எமோஜி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதில் டிக் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இமேஜாகவே கிடச்சிருச்சு. இந்த மாதிரி எல்லா இமோஜிஸையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷனில் வந்து இருக்கும்.
நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லா எமோஜிஸ் இருக்கும். இப்போ நீங்கள் அலைட் மோஷனில் ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் எது வரல வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கடைசி எண்டு ஒரு ஆட் பண்ணுறீங்கன்னா கடைசி வரல ஸ்க்ரால் பண்ணி விட்ருங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்டார்டிங்கில் மட்டும் வந்தால் போதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது சைஸ் எல்லாம் கரெக்டாக சின்னதாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் எங்கே வந்து ப்ளேஸ் பண்ணணுமோ அங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சைஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி வச்சிடுறேன். இந்த மாதிரி எமோஜிஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையான எமோஜிஸ் எல்லாம் நீங்கள் பிக்ஸார்ட்டே எடுத்துக்க முடியும். ஓகே, இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு பிஎன்ஜி வச்சு எடிட் பண்ணுறதா இருந்தால் பிஎன்ஜி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஐகான்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே நீங்கள் இந்த வீடியோவில் எடிட் பண்ண போகிறதில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களால் எடிட் பண்ண முடியும், ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபைனலாக இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கானை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ வந்து எடிட் பண்ணிவிட்டேன். நான் வந்து ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதுக்கு சைடில் சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.